Hi students, welcome to Nidhikekala IAS Academy. So video எனக்கு மேல பணமா நடிகை செலக்ட் நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா MAWSல சரிங்களா முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் வாட்டர் சப்ளை போர்டுல வந்து பாத்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. அது எல்லாருமே தெரியும், எல்லாரும் அப்ளை பண்ணிட்டு போய் நினைக்கிறேன். புரியுதா? இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா மெக்கானிக்கல், இப்ப மெக்கானிக்கல் படிச்சவங்க அதுல எவ்வளவு வேகன்சிஸ்க்கு அவங்க எலிஜிபிள், அது எவ்வளவு வேகன்சி அவங்களுக்கு இருக்கு. மொத்தமா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல 1933 கொடுத்து அப்புறம் 2104 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அந்த 2104ல சிவிலுக்கு எவ்வளவு வேகன்சி இருக்குங்கிறது போன வீடியோல பார்த்திருந்தோம். இப்ப இந்த வீடியோல அதுல மெக்கானிக்கலுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். குறிப்பா டிப்ளமோ மெக்கானிக்கல் மட்டும் எவ்வளவுக்கு எழுதலாம், இன்ஜினியரிங் மெக்கானிக்கலுக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்குங்கிறத வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? தெரிஞ்சுக்கணும் வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. யாராவது ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற ஃபர்தர் வீடியோஸ் உங்களுக்கு சேரும். புரியுதா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த MAWSல சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ எழுதலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ எழுதலாம், EEE இன்ஜினியரிங் டிப்ளமோ எழுதலாம். ஆனா ஈசி பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் படிச்சவங்க தான் எழுத முடியும். இப்ப இதுல எல்லாத்துக்குமே நம்ம ஆன்லைன்ல கிளாஸ், டெஸ்ட் பேட்ச், மெட்டீரியல் எல்லாமே நம்ம ரெடியா வச்சிருக்கோம். விருப்பமுள்ள மாணவர்கள் இந்த 2 நம்பர் கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டா ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் ரொம்ப கம்மி, குவாலிட்டி ஹையா வச்சிருக்கோம். ஏன்னா ரீசனா நடந்த ஏஇ எக்ஸாம் ஆகட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த நிறைய எக்ஸாம்ஸ் நம்ம டெக்னிக்கல் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம், நல்லபடியா கொடுத்துருக்கோம். அதனால இந்த கோர்ஸும் நல்லபடியா இருக்கும். ஓகேவா? அதனால ஜாயின் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சேம் டைம் ஆடி நம்ம நிறைய டெமோ கிளாஸஸ், ஃப்ரீ கிளாஸஸ் நம்ம யூடியூப்லயே போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்க, இனிமேட்டுக்கும் போடுவோம், பார்த்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரைட், மெக்கானிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல டிப்ளமோ மெக்கானிக்கலுக்கு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெக்கானிக்கல் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு 892 வேகன்சிஸ் இருக்கு. அதே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு எவ்வளவு வேகன்சி இருக்குன்னா 433 வேகன்சி இருக்கு. இதுல என்ன குறிப்பிடத்தக்க விஷயம்னா இந்த 892 வேகன்சிக்கு டிப்ளமோ மெக்கானிக்கலும் போட்டி போடுவாங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்கலும் போட்டி போடுவாங்க. எது? இந்த 892க்கு. ஆனா இந்த 433க்கு இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் மட்டும் தான் போட்டி போடுவாங்க. அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல இருந்து, அப்ப நான் பிஇ மெக்கானிக்கல் சார், எனக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா உங்களுக்கு மட்டும் 1320 வேகன்சி இருக்கு. இந்த 1320 வேகன்சிக்குமே மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போட்டி போடலாம். அப்ப டிப்ளமோ மெக்கானிக்கல் எத்தனை வேகன்சிக்கு போட்டி போடலாம்னா நீங்க 892 வேகன்சிக்கு போட்டி போடலாம். இதுல குறிப்பிடத்தக்க விஷயம், இந்த 892 வேகன்சில டிப்ளமோ போட்டி போடுவாங்க, இன்ஜினியரிங்கும் போட்டி போடுவாங்க. இதுல இந்த 433ல இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் மட்டும் தான் போட்டி போட போறாங்க, இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் போட்டி போட போறாங்க இந்த 433ல. இது இன்னொரு மாதிரி சொல்லணும். இப்ப டிப்ளமோ படிச்சவங்க கேட்பீங்க, சார் 892 ரெண்டு பேருமே போட்டி போடலாம்னு வரீங்க, இது என்ன சார் அப்படின்ட்டு. இதுல இன்னொரு விஷயம், இந்த 892 டிப்ளமோ போட்டி போட போறாங்களே அதுக்கு சிலபஸே டிப்ளமோ தான். புரியுதா நான் சொல்றது? அப்ப அதனால டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரி பண்ண தேவையில்ல. அப்ப இன்ஜினியரிங் படிச்சவங்க வந்தாலும் இது அவங்க கோர். இன்ஜினியரிங்கோட டிப்ளமோ பேசிக்ஸ் அதெல்லாம் ஓகே தான், இருந்தாலுமே கூட நீங்க படிச்சதை இங்க போட்டி போட போறீங்க. அதனால இன்ஜினியரிங் போட்டி போட வந்தா நமக்கு என்ன அப்படின்னு இன்ஜினியர்ஸ் கேட்பீங்க, என்ன சார் அப்படின்ட்டு. உங்களுக்கு தான் 413 தனியா இருக்குல்ல, அப்ப எப்படி பார்த்தாலும் படிச்சா வேலைக்கு போகலாம், கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். புரியுதா? அப்ப மெக்கானிக்கலுக்கு மட்டும் பாக்குறப்ப 1320 வேகன்சிஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. டிப்ளமோ 892க்கு போட்டி போட்டுக்கலாம், இன்ஜினியரிங் ரெண்டுக்குமே போட்டி போட்டுக்கலாம், இதுல எழுதிக்கலாம், அதுல எழுதிக்கலாம். அப்ப இன்ஜினியரிங் மொத்தம் 1320 வேகன்சிஸ் இருக்கு. புரியுதா? சோ இந்த அப்டேட் கொடுக்கலாம் தான் வந்தோம். ஆல்ரெடி சிவிலுக்கு போட்டிருந்தோம். இந்த மாதிரி ட்ரிபிள்இக்கு என்ன இருக்கு, ஈஸிக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம வரப்போற வீடியோஸ்ல ஃபர்தரா பார்க்கலாம். தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு போற எல்லா வீடியோஸுமே பாருங்க. புரியுதா? நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.